Hello guys, welcome to my channel. இந்த ஒரு வீடியோல நம்ம கேம்குள்ள பார்த்தீங்கன்னா கோல்ட் ராய் வேற புதுசாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த ஒரு கோல்ட் ராய் என்னன்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸு அண்ட் அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது இந்த மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸு அண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாண்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் செட்டிங்ஸில் வந்து ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் கொண்டு வந்துருந்தேன். இந்த ஒரு சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடாட் இருக்கும். இந்த ஒரு கோடா எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா மோர் ஹெச்டின்றியா அதில் போய் நீங்கள் கொடுக்குற மூலிமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு கோடை யூஸ் பண்ணுற மூலிமா உங்கள் ஃப்ரெண்டு என்ன கஸ்டம் ஹெச்டி வச்சுருக்காங்க அண்ட் என்ன சென்சிட்டிவ் வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோடு மூலிமா ஈஸியாக பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா? யாராவது ஹெட்செட் அதிகமாக அடிச்சுட்டே இருக்காங்க, இப்போ உங்கள் சென்சிட்டிவ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கேட்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கஷ்டம் ஹெச்டி அந்த சென்சிட்டிவ் வச்சுருக்காங்கன்னு அந்த ஒரு கோடு யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலே பார்த்தீங்கன்னா அவங்களோட அதை சென்சிட்டிவ் அந்த செட்டிங்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு வந்துக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க. அச்சீவ்மெண்ட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 பாயிண்ட் எடுத்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் ஆட்டை கொடுக்குறாங்க. அதை வந்து ரிவ்யூ பண்ணாமே வச்சுருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. அந்த ஒரு ரிவார்ட்ஸு அந்த பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000 பாயிண்ட் எடுக்கணும். இதே பார்த்தீங்கன்னா கலெக்டர்னு இருக்குல்லையா, அந்த ஒரு கலெக்டரில் வந்து உங்களுக்கு வந்து 10,000 பாயிண்ட் எடுக்கணும். அந்த கெரியர்லையும் பார்த்தீங்கன்னா 10,000 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டுருக்குங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எல்லா ரிவார்ட்ஸும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அரைவில் அனிவனஸ் எமௌண்ட் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்குங்க. மற்ற சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்த ஒரு 60,000 பாயிண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்கம்மா. அது 10,000 பாயிண்ட்டில் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவால் ஸ்கின்னு இது மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இருந்தேன். இது கூட அவருடைய ஃபேன்ஸ்க்குன்னு இதெல்லாம் தரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நியூ ஒரு கொலாபரேஷன் வந்துருக்கியா, இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எமௌண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேனல் ஈவெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்ட்டு வச்சுக்கலேன். நீங்கள் வந்து டோக்கனை வச்சு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி விழுந்தால் கூட லக்கி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு எமௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஃபிஸ்டி ஸ்கின்னு அந்த கத்தி அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்கின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லக்கி ரேயில் பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்ட்டு இருக்குங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கத்தி ஸ்கின்னு அந்த பேக் ஸ்கின்னு வச்சுக்கோங்க. பேக் ஸ்கின்னை கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் காமெடியாக இருக்கு இல்லையா. அந்த இது கூட பார்த்தீங்கன்னா டோக்கன் மீலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வரப்போகுது அப்படின்றதுன்னு ஒயிட் கலர் காஸ்டியூம் மாட்ட போட்டுருக்கலையே அந்த ஒரு பண்டிலே அந்த வாய்ஸ் பேக்கு அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6 பேக் வச்ச இன்னொரு பண்டிலும் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. 2 பண்டலும் பார்த்தீங்கன்னா டோக்கன் மேலே பேஸ் பண்ணி வரும் அப்படின்றதுங்க. முக்கியமானதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட்டு கொலாபரேஷன் வரப்போகுது அப்படின்ட்டுருக்குங்க. கின்டாமா அப்படின்னு இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த அப்டேட்டில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் பொறுத்து வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்ததெல்லாம் விட அடுத்து பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட்டில் என்னென்ன எமௌண்ட்டில் வரும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் புதிய பேஸ் பண்ணி அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடையில் உட்காந்துட்டு அப்படியே சவாரி பண்ணுற மாதிரி பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்காங்க. கொடை எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங்கில் கூட யூஸ் பண்ணேன். பார்க்க கொஞ்சம் ஜாலியாகவும் என்ஜாயாக இருந்தது. நீங்களும் யூஸ் பண்ணுறனா கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த எமௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிப்பியா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஒரு எமௌண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் அடுத்த எமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அப்படி கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து அப்படியே ஆர்ட்டை வந்து அப்படி கையில் எல்லாரும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி போடுற மாதிரி பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்கேங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா. இந்த ஒரு எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது நீங்கள் கப்புள்ஸாக இருந்தால் இந்த ஒரு எமௌண்ட் வந்து மேக்ஸிமம் எடுத்து வச்சிங்க பார்க்குற கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா லவர் ஸ்டே பேஸ் பண்ணி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. மனதே பார்த்தீங்கன்னா பேந்தர் மூவ் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. இந்த ஒரு பேந்தர் மூவ் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி எமௌண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறது நல்லாவே இருக்கு இல்லையா. ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குதிச்சு என்ஜாய் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு எமௌண்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது யாராவது மியூசிக் வாசியர்னா இது மாதிரி வாசிச்சு காட்டலாம் அப்படின்ட்டுருங்க. இந்த ஒரு எமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு இல்லையா. அடுத்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி காற்றுலேயே பறந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மாதிரி அப்படியே கையை விழிச்சிட்டு அப்படி போவான் போல் பார்த்தா அப்படி நின்றுட்டு இருக்கா. ஆனால் இந்த ஒரு எமௌண்ட் வந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கோல்டு ரயில் வர சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு காஸ்ட்யூம் வந்து மற்ற சரவணம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ கலர் ஹேர் ஸ்டைல் வச்சு அந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூமோட விட்டுருக்காங்க. இது பார்க்குற கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இதோட ஃபீமேல் வெர்ஷனும் பார்க்குற கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்ட்டுருக்குங்க. ஃபீமேல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாகவும் அந்த மாஸ்க்கு போட்டு பயங்கரமாகவும் விட்டு வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். பார்த்து 2 பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ரயிலை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள வரக்கூடிய காஸ்டியூம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நான் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.